வீட்டு சமையல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிரண்டை துவையல். இது செய்ய பிரண்டையை கிளீன் பண்றதுக்கு கையில கிளவுஸை போட்டுட்டு பிரண்டையில இருக்க நாரெல்லாம் கிளீன் பண்ணி கழுவிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பேனை வச்சுட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு வறுத்துடலாம். பருப்பு லேசா செவந்ததும் 6 காஞ்ச மிளகாய் போட்டு லேசா வறுத்துட்டு எண்ணெயை வடிகட்டி வேற தட்டுக்கு மாத்திக்கிடலாம். மிச்சம் இருக்க எண்ணெயில கட் பண்ணி வச்ச பிரண்டையை போட்டு லேசா வதக்கிடலாம். இது கூட 10 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பிரண்டை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி போட்டு நல்லா கலந்துட்டு வறுத்து வச்ச பருப்போட சேர்த்து ஆற வச்சிடலாம். வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கிடலாம். பொதுவா துவையலுக்கு யாரும் தாளிக்க மாட்டாங்க, ஆனா எங்க வீட்டுல தாளிச்சாதான் பிடிக்கும். அதனால இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு இந்த தாளிப்பை துவையலை ஊத்தி கலந்துட்டா பிரண்டை துவையல் ரெடி.